சாபம் விடுறதுன்னு தாண்டி அவர் இப்ப எலெக்ஷனுக்காக வெளியில பேசுறது. கடந்த அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்களை பிரைவேடைஸ் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் குரல் கொடுக்கல? அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல? 10 மண்டலங்கள் பண்றதுக்கோ 2 மண்டலங்களுக்கு பண்றதோ ஒன்னா? அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே. அப்ப குரல் கொடுக்காம இப்ப குரல் கொடுக்குது அரசியல் பண்றாங்களா? முடிவு சொல்லுங்க மேடம். ஏன்னா அவங்க 5 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேயர் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க பணியை நிரந்தரம் பண்றேன்னு சொன்னதுனால இப்ப இல்ல இல்ல அவங்க தூய்மை பணியாளர்கள் இஎம் உட்கார்ந்தது எல்லா வீடியோ எடுத்து எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நாங்க கேட்க ஒரே ஒரு பதில், தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான். அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொன்னாங்கன்னா, இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க மேயரே இப்ப வந்ததுக்கு அப்புறம் தனியாருக்கு தார வட்டாங்கன்றாங்க. ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கைனா இது வெரைட்டி ரேட் சம்பள பிரச்சனை தான். அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விட அவங்க அங்க இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் மாநகராட்சி சார்பாக கலந்துரையாடிட்டு இருக்கோம். நேரடியா அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். அவங்களும் நாங்க பணியில சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறாங்க. கண்டிப்பா அவர்கள் பணியில சேருவாங்கன்றது தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுறதுக்கு என்ன இல்ல. ஜோன் 5 and 6ல இப்போ 1ஆம் தேதியில இருந்து ராம்கி அவங்க பணியாளர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பணியாளர்களும் வரக்கூடிய நாட்கள்ல பணியில சேர இருக்கிறார்கள். அந்த பணிகள் துவங்கப்பட்டு இப்ப நடைபெற்று வருகிறது. வார்டு வாரியா இப்ப பணிகள் துவங்கப்பட்டு இப்ப பணிகள் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தினால அதிக அளவுல கழிவு